ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிலபஸில் 6th யூனிட் பார்க்க போகிறோம். 6th யூனிட்லேருந்து மொத்தம் 20 கொஷின்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க எக்ஸாமுக்கு. 6th யூனிட்டை ஃபுல்லாக முடிக்க போகிறோம். நான் இதுக்கப்புறம் ஸ்கூல் புக் கண்டென்ட் வச்சு ஸ்கூல் புக்கில் புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் சொல்ல போகிறேன். இதில் இப்போ இன்றைக்கி என்ன டாபிக்னால் தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது ஸ்கூல் புக்கில் 10th ஹிஸ்ட்ரியில் 5வது லெசனும் 10வது லெசனும், 11th பாலிட்டியில் 14வது லெசன் 15வது லெசன், 11th ஹிஸ்ட்ரியில் 19வது லெசன், 11th எத்திக்ஸில் 10வது லெசன், 12th எத்திக்ஸில் 7வது லெசன். இது இல்லாமல் தமிழ் புக்லேயும் சீர்திருத்தவாதிகளை பற்றி இருக்கும். 9th புக்கில் சீர்திருத்தவாதிகளை பற்றி இருக்கும், பெரியாரை பற்றி இருக்கும், அம்பேத்கரை பற்றி இருக்கும். அதுவும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த லெசனில் இருக்க புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ இது 10th புக். இது 10th புக்கு. 10th புக்கில் 5வது லெசன் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், 10வது லெசன் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். இந்த 2 லெசனுக்கான புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். லெசன் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இப்போ இந்த லெசனோட புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். புக் பேக் கொஷின் ஆன்சரை பொறுத்தவரையும் நான் கொடுக்குற எல்லா புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ்க்கும் இந்த மாதிரி சைடில் பேஜ் நம்பர் போட்டிருக்கேன். இந்த பேஜ் நம்பர் எதுக்காக போட்டிருக்கேன்னா, இல்லை நீங்கள் கொடுக்குற ஆன்சர் எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் ஒரு டைம் கிளியர் பண்ணிக்கிறேன்றவங்க இந்த பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் இருக்கும். இப்போ பேஜ் நம்பர் 59. என்ன கொஷின்? எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது? சதி எந்த ஆண்டில் ஒழிக்கப்பட்டது? பேஜ் நம்பர் 59. பேஜ் நம்பர் 59ல் தோற்கப்படுங்க. 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியதில் ராஜாராம் மோகன் ராய் முக்கிய பங்கு வகித்தார். இதுக்காக தான் நான் எல்லாத்துலேயும் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் எல்லாத்துக்கும் பேஜ் நம்பர் உங்களுக்கு காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லை நீங்கள் வெறும் புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னாலும் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பேஜ் நம்பரில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை ஒரே வீடியோவாக போட முடியாது, அதனால் நான் பார்ட்டாக பிரித்து போட போகிறேன். ஒரு வீடியோவுக்கு ஒரு லெசன் தான் போட முடியும். ஒரு ஷார்ட்ஸ்க்கு ஒரு லெசன்னு சொல்லி ஒரு 4-5 ஷார்ட்ஸில் மேக்ஸிமம் இந்த எல்லா லெசனையும் முடிக்க பார்க்குறேன். நான் இதில் எனக்கு 11th எத்திக்ஸும் 12th எத்திக்ஸ்க்கு மட்டும் இல்லை, நான் அதுவுமே வாங்கி அதையுமே முடிக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ். அடுத்த லெசன் பார்ட் 2ல் பார்ப்போம்.